இப்ப நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பன் இருப்பாப்படி. அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கும், ஒரு பிரச்சனை வரும். ஒரு எதிராளியோட ஒரு சண்டை இருக்கும். ஏதோ ஒரு சமயத்துல நம்ம பார்த்து கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அவங்க 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு அட்வைஸ் குடுப்போம். அதாவது நம்ம பார்வையில இருந்து ஒரு அட்வைஸ் குடுப்போம். இது இப்படி போங்க, இப்படி போங்கன்னு. அதாவது ஒரு தூரத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும் இல்லையா? இப்படிதான் அப்படி. நம்ம திங்க் பண்றது அவங்க 2 பேரும் ஏத்துக்காம, இன்னும் வேற சிந்தனையிலே இருந்து அவங்க 2 பேரும் ஒண்ணாயிட்டு நம்மள எதிரி ஆயிட்டா என்ன ஆகும்? அப்படிதான் அந்த அது ஒரு வரி தான் கிளைமாக்ஸ் வரி. அது ஆனா நிஜமாவே யாரு நாத்திகம் பேசுறாங்கன்னா, அந்த கடவுளை தன்னோட சுய லாபத்துக்கோ அல்லது ஒரு அரசியல் அனுபவத்துக்கோ யூஸ் பண்ணிக்கிறவங்க. அவங்க நிஜமாவே கடவுளை நம்புறது இல்ல. அப்ப அவங்கதான் நிஜமா நாத்திகம் பேசுறாங்க. ஆனா வெளியே அவங்கதான் பக்தியை வச்சு அதிகமா ஒரு டிராமா பண்ணுவாங்க. ரசவாதம் கதை ஆக்சுவலா ரசவாதம் கதை கிட்டத்தட்ட இதே போலதான். இன்னைக்கு நடக்கிற அரசியல் சொல்லலாம் பாத்தீங்கன்னா, இதுதான் உண்மை அப்படின்ட்டு ஒரு குரூப் நம்பிட்டே இருப்பாங்க. அது ஒரு மாயை அப்படின்னு வந்து சொல்றது நம்ம எடுத்து சொன்னா கூட அவங்க யாருமே புரிய மாட்டேங்குது. இதுதான் நிஜம், இது அப்படி ஒரு ஒரு இளைய தலைமுறையே அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. இது அப்புறந்தே வந்துட்டு இருக்கு. அவங்க அறிவே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்க இதை முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு நம்பி அதுலயே இறங்கிடுறாங்க. அவங்க என்னதான் சொன்னாலும் அது திருந்த ஒரு கட்டத்துல நம்மளையும் அதை பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன குழந்தைங்களாம் பேசுறாங்க இப்போ அந்த மாதிரி. அது அதை நோக்கி நம்மளையும் இழுத்துறாங்க. ஏங்கன்னா மூளை வேலை செய்யல, அவ்வளவுதான். அந்த இதுக்குள்ள நம்மளே இதுல இதை சொல்றதுக்காக தான் அந்த ஒரு அறிவியல் களம் மாதிரி அதை கொண்டு வந்தோம். முடிக்கும் போது வந்து ஒரு த்ரில்லரா இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்தது தான். ஆக்சுவலா ரசவாதம் கதைங்கிறது அதுதான்.